ஆட்டிசம்னா என்ன? ஆட்டிசம் எதனால வருது? ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு நம்ம எந்த சிம்ப்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறது? இந்த 3 கேள்விக்கான பதில நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று பார்த்துடலாம். நிறைய குழந்தைகளோட பேரண்ட்ஸ் குழந்தைங்கள பல்வேறு காரணங்களால தெரப்பி சென்டருக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ கூட்டிட்டு போக முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம கம்மி ஃபீஸ்லேயே ஹோம் தெரப்பி கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்பிளேல தெரிகிற இந்த ஏரியாவில் உள்ள எந்த குழந்தைக்காவது ஹோம் தெரப்பி தேவைப்பட்டா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்டிசம் அறிவு. ஆர்டிசம் இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் காமனாக கேள்விப்படக்கூடிய ஒரு நேம் ஆர்டிசம்னா என்ன? ஆர்டிசம் எதனால வருது? ஒரு குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்குன்னு நம்ம எந்த சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறது? இந்த 3 கேள்விக்கான பதில நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்டிசம் ஆர்டிசம்ங்கிறது ஒரு நோய் இல்லை, இது மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு நியூரலாஜிக்கல் குறைபாடு. ஆர்டிசம் எதனால வருது? இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் ஆர்டிசம் வருது அப்படின்னு இன்னை வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. இதுக்கு பல்வேறு காரணம் இருக்கு. ஜெனட்டிக் ப்ராப்ளம், அதாவது குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது ஆர்டிசம் இருந்தா குழந்தைக்கு ஆர்டிசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை பிரெக்னன்சி டைம்ல குழந்தைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவல் கட் ஆனாலும் ஆர்டிசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை லோ பர்த் வெயிட், மெட்டபாலிக் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால குழந்தைக்கு ஆர்டிசம் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆர்டிசம், ஒரு குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்குன்னு நம்ம எந்த சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறது? ஒரு குழந்தைக்கு ஆர்டிசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம 2-3 வயசுலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்பீச் டிலே இருக்கும், அவங்க நம்ம கிட்ட பேசவே ட்ரை பண்ண மாட்டாங்க, ஐ கான்டாக்ட் இருக்காது, நீங்க என்னதான் அந்த குழந்தைகிட்ட என்கேஜ் பண்ணாலும் அந்த குழந்தை உங்க கண்ணை பார்க்காது, எக்ஸ்ட்ரீமா கோவப்படுவாங்க. ஒரு நார்மல் குழந்தை பிளாபர் பண்றதை விட ஆர்டிசம் உள்ள குழந்தைங்க பிளாபர் பண்றது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கும். ரொம்ப அதிகமான செல்ஃப் டாக் இருக்கும். ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர், அதாவது ஒரே விஷயத்த அவங்களால 10-20 நிமிஷம் வரைக்கும் டயர்டாகாம செய்ய முடியும். இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ் நீங்க அன்யூஷுவலா ஐடென்டிஃபை பண்ணாலும் உடனே சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்க கூட்டிட்டு போறது நல்லது. ஆர்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஃபுட் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணணும். எதுக்காக சேஞ்ச் பண்ணணும், என்னவா சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆர்டிசம் பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.